எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அந்த சாப்டர்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். 2வது வீடியோ வந்து பாருங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான் என்னன்னு பார்த்துருக்கோம். 3வது வீடியோ வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத பார்த்தோம். பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க, இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், சம மின்னழுத்த பரப்பு. தமிழ்ல என்ன சொல்றோம்? சம மின்னழுத்த பரப்பு. இங்கிலீஷ்ல இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான டெஃபினிஷன், எனி சர்ஃபேஸ் தட் ஹாஸ் சேம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் இட் இஸ் கால்ட் an இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே சேம் பொட்டன்ஷியல் இருக்குன்னா அந்த சர்ஃபேஸ் என்ன சொல்லலாம்னா இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லலாம். சரியா? நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துக்கலாம். அந்த மெட்டாலிக் கண்டக்டர்ல வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் ஃபுல்லாவே சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். அப்ப அதை வந்து என்ன சொல்லலாம்? இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லலாம். பாருங்க, the surface of a charged conductor is an electric equipotential surface. சரியா? தமிழ்ல சொல்றதுன்னா பாருங்க, சம மின்னழுத்த பரப்பு. ஆக்சுவலா மின்னழுத்த பரப்பு இருக்கு, சம மின்னழுத்த பரப்பு தான் இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஒரு பரப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் ஒரே மின்னழுத்தத்தை கொண்டிருந்தால் அப்பரப்பு சம மின்னழுத்த பரப்பு எனப்படுகிறது. ஒரு சர்ஃபேஸ், ஒரு பரப்பு, அந்த பரப்புல இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளும் ஒரே மின்னழுத்தத்துல இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றாங்க? சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னு சொல்றாங்க. மின்னூட்டம் செய்யப்பட்ட கடத்தியின் மேற்பரப்பு ஒரு சம மின்னழுத்த பரப்பு ஆகும். இது வந்து பாருங்க டயக்ராம் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. இப்ப சர்ஃபேஸ் இது காமிச்சிருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் எல்லாமே வந்து என்னன்னா சம மின்னழுத்த பரப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது ஈரில்லா தொலைவு, இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல சார்ஜ் இருக்கு. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பிளேன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ்ல என்ன சொல்லலாம்? இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. இந்த பாயிண்ட் சார்ஜை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஸ்பியர் இருக்குல்ல, இந்த ஸ்பியர்ஸ் எல்லாம் என்ன சொல்லலாம்னா ஹாலோ ஸ்பியர்ஸ். இந்த சர்ஃபேஸ் எல்லாமே என்ன சொல்லலாம்னா நம்ம இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கு? இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லிட்டோம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜை கொண்டு போறதுக்கு என்ன ஒட்டனோ அதான் வந்து என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் கொண்டு வரோம். அப்ப செய்யற ஒர்க்னா என்ன சொல்றோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய இந்த இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல எல்லா பாயிண்ட்டுமே என்ன இருக்கு? சேம் பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சார்ஜ் கொண்டு வரதுக்கு நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய தேவையில்லை. பாருங்க, no work is done in moving a test charge over an equipotential surface. ஒரு சம மின்னழுத்த பரப்பில் ஒரு புள்ளி இருந்து மற்றொரு புள்ளிக்கு ஒரு மின்னூட்டத்தை கொண்டு செல்ல எந்த வேலையும் செய்யப்பட தேவையில்லை. சரியா? அப்ப ஏ பி புள்ளிகள் ஒரே சம மின்னழுத்த பரப்பில் இருந்தால் ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையே Q மின்னூட்டம் கொண்ட மின்துகளை நகர்த்த செய்யப்படும் வேலை சுழியாகும். சுழினா என்ன? 0. ஏனெனில் VB = VU, VB = VA அப்படின்னு சொல்றோம். நமக்கு வந்து பாருங்க, நமக்கு ஒர்க் டன் W = என்ன சொல்லலாம்னா W நமக்கு ஒர்க் டன் W = என்ன சொல்லுவோம்? W = Q × VA - VB அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆனா நமக்கு இந்த கண்டிஷன்ல என்ன இருக்குன்னா VB = VA வந்துருச்சு. அப்ப இந்த வேல்யூ வந்து என்ன 0 ஆயிடுச்சுன்னா ஒர்க் டன் = என்ன ஆயிடும்? 0வா மாறிடும். அப்ப இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜ் கொண்டு போறதுக்கு எந்த ஒர்க் டனும் செய்ய தேவையில்லை. சரியா? அதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் நார்மல் டு த equipotential surface at every point. Electric field is always normal to the equipotential surface at every point. அப்ப ஒரு equipotential surface இருக்கு, ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ் மேல பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பயுமே எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலரா இருக்கும். அதான் ஆல்வேஸ் நார்மல் அப்படி சொல்றாங்க. இந்த சர்ஃபேஸ் வச்சுக்கலாம். இந்த சர்ஃபேஸ் ஒரு இக்யூபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா இந்த சர்ஃபேஸ்க்கு இப்படி பர்பெண்டிகுலரா இப்படி இருக்கும். சரியா?
இங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன இந்த மாதிரி பர்பண்டிகுலரா இருக்கும், இப்படி பர்பண்டிகுலர் அவுட்வர்ட் டைரக்ஷன்ல. ஓகே, அதான் சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, சம மின்னழுத்த பரப்புக்கு செங்குத்தாகவே மின்புலம் எப்போதும் அமைகின்றது. அப்ப இக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலரா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதை இந்த பாருங்க, இது இக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலரா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகுது. சரியா? மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, equipotential surfaces are close together in regions of strong field and farther apart in the regions of weaker field. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப க்ளோஸா இருக்குன்னா அந்த இடத்துல equipotential surfaces எப்படி இருக்கும், க்ளோஸா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு தள்ளி இருக்குன்னா அங்க equipotential surfacesக்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸும் அதிகமா இருக்கும். இங்க வந்து பாருங்க பாயிண்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் சார்ஜுக்கு பக்கத்துல என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும், தள்ளி போனா எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியா இருக்கும். அப்ப சார்ஜுக்கு பக்கத்துல பாருங்க equipotential surfaces க்ளோஸா இருக்கு, தள்ளி போக போக பாருங்க அந்த equipotential surfacesம் தள்ளி போகுது. ஏன் அப்படின்னா நமக்கு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ளோஸா இருக்கு, அதனால equipotential surfacesம் பக்கத்துல இருக்கு. தள்ளி போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியா இருக்கு, அதனால equipotential surfaces தள்ளி இருக்கு. சரியா? இதுதான் மூணாவது பாயிண்ட். சரியா? இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே தமிழ்ல உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இது எதுக்காகனா உனக்கு சப்ஜெக்ட் ஒன்று டெவலப் ஆகணும், இன்னொன்று உன்னோட பர்சனாலிட்டி டோட்டலாவே நீங்க டெவலப் பண்ணிக்கணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ட்ரெஸ் கோட் எல்லாம் போட்டுக்கிறோம், அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் எம்பிபிஎஸ் போகும்போது அவங்க டீச் பண்ணும்போது அதை நமக்கு ஈஸியா அடாப்ட் ஆகணும். சரியா? அதுக்கு நீங்க உங்களோட இங்கிலீஷையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ப நீங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க படிக்கிறது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு நான் ஒரு புக் சஜஸ்ட் பண்றேன் பாருங்க, யூ கேன் வின் அப்படின்ட்டு ஒரு புக். அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மோட்டிவேஷன் புக், ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க தமிழ் புக் இருக்கு, தமிழ் புக் வாங்காதீங்க, இங்கிலீஷ் புக் வாங்கி படிங்க. இங்கிலீஷ் புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ், நீங்க படிச்சீங்கன்னாவே ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சீங்கன்னாவே புரியும். சரியா? அப்போ வந்து என்ன உங்களுக்கு அந்த வொக்காபுலரி நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அந்த மாதிரியான உங்களை டெவலப் பண்றதுங்கிறது உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து தான் சொல்றேன். அப்போ வந்து என்ன உங்களோட ஃப்ளூயன்சி, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்ன சார் நான் தமிழ்ல தான் படிக்கிறேன், நான் என்ன இங்கிலீஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒரு சில சப்ஜெக்ட் ஹையர் லெவல் எஜுகேஷன்லாம் நமக்கு இங்கிலீஷ்ல தான் அவைலபிள். சரியா? இப்போ ஒரு சிலதெல்லாம் தமிழுக்கு கொஞ்சம் மாத்திட்டு இருக்காங்க, ஆனா எம்பிபிஎஸ்லாம் இன்னும் அந்த மாதிரி வரல. நீங்க தான் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கணும். உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த டூலா எங்க சேனல் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே இப்படி பண்ணும்போது இங்க என்ன இங்கிலீஷ்ல இருக்கோ அதை அப்படியே தமிழ்ல கொடுத்துருக்கேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வார்த்தை தெரியும், எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதனால இந்த பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜாயின் பட்டன் இருக்கு, கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. சரியா? 4th பாயிண்ட் பார்க்கலாம். 4th பாயிண்ட் என்ன, no two equipotential surfaces can intersect each other. 2 equipotential surface ஒன்னு இன்டர்செக்ட் பண்ணாது. எந்த இரு சம மின்னழுத்த பரப்புகளும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ள முடியாது. இங்க பாருங்க equipotential surfaces இங்க கொடுத்துருக்காங்க 1 2 3 இருக்கு. இது ஒன்னு இது கட் பண்ணல, இன்டர்செக்ட் ஆகல. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க நிறைய equipotential surfaces இருக்கு. இங்கேயும் வந்து என்ன ஒன்னு இன்னொன்னு இன்டர்செக்ட் பண்ணல, கட் பண்ணல. அப்ப 2 அதாவது ஒரு சார்ஜ் இருக்குன்னா அது அட் எ டைம்ல ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்ண முடியும், அட் எ டைம்ல 2 டைரக்ஷன்ல டிராவல் பண்ண முடியாது. சரியா? அப்ப ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்க முடியும். சரியா? அட் எ டைம்ல அதுக்கு 2 டைரக்ஷன் இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் இருக்கு. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும்போது equipotential surfacesம் அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்க முடியும். ஓகேவா? அப்ப இப்ப நம்ம பார்த்திருக்கிறது equipotential surfaces and its properties என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னங்கறத பார்க்கணும். சரியா? அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.